கடலூர்ல மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி இருக்காங்க. அவருடைய இணைப்புல வந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ மழை அளவு எப்படி இருக்கு, நிவாரணங்கள் என்னெல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்குங்க சார்? இப்போ மழை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆயிடுச்சு கடலூர் மாவட்டத்தில். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இது நல்ல செய்தி. செகண்ட் நேத்து ஒரு தென்பெண்ணையாறுல கிட்டத்தட்ட 2,40,000 கனஅடி தண்ணி வந்தது. ஆக்சுவலா பார்க்கும்போது 1972 பிறகு இந்த அளவுக்கு தண்ணி வந்தது. அதோட ரிவரோட கெப்பாசிட்டியே 1.8 lakh கனஅடி இருக்கும்போது அது எண்ட்ல இருக்கக்கூடிய கடலூர் டவுன் ஒட்டி இருக்கக்கூடிய 3 வார்ட்ஸ்ல பிளஸ் அது கரையோடு இருக்கக்கூடிய ஒரு 10-15 கிராமங்களில் ஓவர் வாஷ் கொஞ்சம் இருந்தது. அதனால் இந்த ஏரியா கொஞ்சம் எஃபெக்ட் இருந்தது. ஆனால் ஒரு இந்த இஷ்யூ தண்ணி ரிலீஸ் பண்ணும்போது மார்னிங் நேத்து 4 மணிலிருந்து நானும் கலெக்டரும் எல்லா ஆஃபீஷியல்ஸ் கார்பரேஷன் கமிஷனர் எல்லாமே இன்க்ளூடிங் அவர் எக்ரி மினிஸ்டர் கூட he was in touch with us since 3:55. நாங்க எல்லாம் ஃபீல்ட்ல இருந்தோம், நேத்துல இருந்தோம். ஸோ அதுல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் the message was sent to all the கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த வார்ட்ஸ், ரிவர் ஒட்டி வார்ட்ஸ் மக்களுக்கு டூ லோல இருந்து இங்கே வரணும், மண்டபத்துக்கு வரணும் அண்ட் ஃபுட் போடணும் அப்படி சொல்லிட்டு we gave them the instructions. அண்ட் மார்னிங்ல இருந்து 4 மணில இருந்து நாங்க ரவுண்ட்ல இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேத்து எங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன இருந்தது, that people nobody யாரும் உயிர் சேதம் வரக்கூடாது, வாஷ் அவுட் ஆகக்கூடாது. பீப்புள் ஷுட் கம் டு த சேஃபர் சைட்ஸ். ஸோ நம்பர் 1. இன்ஃபேக்ட் அது கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆல் ஆஃப் அஸ் டிவைடட் இன்டு டீம். சில இடத்துல டிராக்டர்ல கூட போனோம். we brought all the vulnerable persons to the மண்டபங்களை அவங்களே தங்க வைத்தோம். நேத்து பார்க்கும்போது at any point of time ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 சாப்பாடு ஃபுட் விச் வி காட் த கணக்கு. இது தவிர எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபார்ம்ல கூட நிறைய பேருக்கு ட்ரை ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்டர்டே வி brought the people to safety, gave them food. யார் யார் மண்டபத்துல தங்கணுமா ஒரு கிட்டத்தட்ட 25 மண்டபங்களில் அவங்களே தங்கி வைக்கிறதா ஒரு ஏற்பாடு பண்ணோம். இன்னொரு நேத்து என்ன பண்ணோம், இன்ஃபேக்ட் முந்தா நாள் லைட் நிறைய ரெஸ்பிரேஷன் ஃபாலோ அப் பண்ணோம். நேத்து we asked them to cut off electricity in those areas so that அங்கே எதுவும் எலக்ட்ரிகேஷன் வரக்கூடாது. ஸோ டச் வுட் அதனால எலக்ட்ரிகேஷன் வரல. டுடே என்ன பண்ணிருக்கோம், இப்ப தண்ணி வணிஞ்ச பிறகு எங்களோட இப்ப ஃபோக்கஸ் என்ன இருக்கு, நம்பர் 1 எல்லா வில்லேஜஸ்ல எல்லா ஏரியால ரீச் ஆனும் ஒரு இது. ஸோ அதற்காக இன்ஃபேக்ட் இப்பதான் ஒரு மீட்டிங் போட்டோம். பிசைட்ஸ் த ஆல்ரெடி ஃபார்ம் டீம்ஸ் இப்போ இன்னும் மைக்ரோ லெவல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம். உதாரணமாக 2 கிராமங்களுக்காக ஒரு டிப்டி கலெக்டர் தலைமையிலே கூட இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார், ஒரு டிப்டி தாசில்தார், ஒரு பிடிஓ, ஒரு இன்ஜினியர்ஸ் ஓவர்சீஸ் டீம் போட்டுட்டு அவங்களுக்கு 2 வில்லேஜஸ் கூட ஒவ்வொரு நெக்ஸ்ட் 2 to 3 days இன்னைக்கு உட்பட பட் இன் மோர் ஃபார்ம்லி அங்கே 4-5 ஸ்டெப் எடுத்து சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் 8 ஸ்டெப்ஸ் எடுத்து சொல்லியிருக்கோம். நம்பர் 1 தட் இஸ் இன்க்ளூடிங் டுடே. நம்பர் 1 மாஸ்க் கிளீனிங் நடத்தணும். நம்பர் 2 அங்கே மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தணும். 3 ஃபுட் கண்டினியூ. எங்கெங்க தண்ணி இன்னும் இருக்கு மக்களுக்கு ஃபுட் இருந்தால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கு, ஃபுட்ல குறைபாடுகள் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய இடத்துல இருந்தும் இங்கே உங்க எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி சொன்னாங்க. வி ட்ரை டு சென்ட். இங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் வேணும். வி ஹேவ் given the instructions that ஃபுட்க்கு there should be no shortage of that. இது சோ இது ஃபுட் சொல்லணும். நெக்ஸ்ட் எங்க டேமேஜ் டு த ரோட், அதுல ஹைவேஸ் ரோடு இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டி ரோடு இருந்தாலும் சரி, வில்லேஜ் ரோடு இருந்தாலும் சரி, ரோடு உடனே டெம்பரரி ரெஸ்டோரேஷன் டக்குவே பண்ணணும். சோ தட் போக்குவரத்துல எந்த மாதிரி தடையா இருக்கு அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். 4வது பாயிண்ட் என்ன, டேங்க்ஸ்ல எங்கெங்க பிரீச் இருக்கு அது இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இமிடியேட் ரெஸ்டோரேஷன் நேத்துவே மலையில சேண்ட் பேக்ஸ் போட் பண்ணாங்க. பட் அது டேங்க் பிரீச் ரிப்பேர் பண்ணதா அவங்களுக்கு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு இதுக்காக ஒரு ஐஏஎஸ் 2 ஆஃபீஸர்ஸ் நீங்க கண்காணிக்கும். இது இந்த டீம்ல எங்கெங்க டேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற தேவை இருக்கு, எங்க என்ன பண்ணாங்க, எங்க ரோட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் மானிட்டர் பண்ண. we put the field teams
they have put teams of young IAS officers to cross check. அவங்க பணி வந்து cross check பண்ண மாதிரி சொல்லியிருக்கோம். Okay. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சொல்லியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபீசர்ஸ் வந்து நிறைய வந்து பயிர் சேதங்கள் இருக்குங்க. அந்த பயிர் சேதம் வந்து டக்குவே நேற்று தண்ணி இருக்கும்போது அது கணக்கு எடுக்க முடியாது. 2-3 days டைம் ஆகும் முழுமையா சேதமா இல்லையா. அது இப்பவே வருவாய் மற்றும் வேளாண்மை தோட்டக்கலை அதிகாரிகள் சேர்ந்து வந்து அது கணக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் திட்டங்கள் லாஸ்ட் நான் முடிக்கிறேன். ஓகே. இபி ரெஸ்டோரேஷன் இன்னைக்கு செக் பண்ணும்போது ஒரு படிப்படியாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காலையில ஒரு 85 ஹேபிடேஷன்ல டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க சேஃப்டிக்கா. அது வந்து நைட்டுக்குள்ளே மேக்சிமம் சுவிட்ச் ஆன் பண்ணணும். சிட்டில மோஸ்ட்லி கரண்ட் எல்லாம் இருக்கு, பட் எங்கெங்க இல்லைன்னா அது ரெஸ்டோர் பண்றா. ஸோ இந்த 7-8 பணிகள் கண்காணிப்பதற்காக தான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை மானிட்டர் பண்ணோம். ஒரு டெய்லி 6 o'clock கலெக்டர் தலைமையிலே நாங்க இருக்கும்போது அந்த மீட்டிங் போட்டு தான் நாங்க அரேஞ்ச் பண்ணிடுவோம். கடலூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேரிடர் அதிகமா தானேக்கு அப்புறம் நிறைய சந்தித்த மாவட்டம் தான் அந்த 10 ஆண்டுகள்ல. நீங்க நிறைய களத்துல கடலூரை அறிந்தவரும் கூட. இப்ப கடலூர்ல மட்டும் நிவாரண முகாம்கள் இருக்கிறதா அல்லது கடலூர் மாவட்டத்துல வேறு பகுதி, இப்ப நெய்வேலியில நிறைய மழை இருக்கிறதா செய்தி பார்க்கிறோம், வெவ்வேறு பகுதிகள். நான் சொல்லும் போது அப்கோர்ஸ் நான் கடலூர், நான் வந்து ஆர்டி செக்ரட்டரி, அதை நான் கடலூருக்காக மட்டும் சொல்ல, கடலூர் ஃபோக்கஸ் பண்ணி கடலூர் சொல்லும்போது கொல்லூர் டிஸ்ட்ரிக்ட் சொன்னேன். இதே விஷயம் எங்களுடைய டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரத்துல இருக்கார், அவருக்கு கூட நாங்கள் வந்து எங்களுடைய தாட்ஸ் இருக்கோம். அவரிடம் அந்த தாட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக கடலூர் விழுப்புரம் போன்ற ஏரியாஸ்ல இந்த எல்லா பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். நீங்க கடலூர் கேட்டீங்க, அதனால கடலூர் ஃபோக்கஸ் பண்ணி நான் சொன்னேன். பட் திஸ் வில் பி அவர் ஃபோக்கஸ் இன் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சோ. ஓகே ஓகே. இப்போ உணவை பொறுத்த வரைக்கும் என்ஷூர் பண்ணியிருக்கிறோமா எல்லா முகாம்களுக்கும்? அதுதான் அடிப்படை தேவை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஐ எம் ஆன் த ஃபீல்டு. இப்ப கூட நான் இங்கதான் இருக்கேன். இப்பதான் கிராமத்துல இருந்து வரோம். இப்ப நிறைய இடத்துல வந்து தண்ணி வடிஞ்ச பிறகு மக்கள் வந்து தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ நாங்க என்ன சொன்னோம், சார் பரவாயில்ல, வீட்டுக்கு போனாலும் கூட ஃபுட் வேணுமா இங்க சமைச்சிட்டு அவங்க வந்து வீட்டுல இருந்து வந்துட்டு சாப்பிடணும். ஒரு 2-3 நாள் எவ்வளவு டைம் அவங்க நார்மல்சி வர வரை கண்டிப்பா தடையா இருக்கக்கூடாது. நாட் தட் இப்போ வந்து முகாம்களில் வசிக்கக்கூடியவர்களுடைய எண்ணெய் மிக குறைவாக தான் இருக்கின்றது. பட் யார் யார் வேணுமா அவங்க யாருக்கும் நோ சொல்லக்கூடாது. பிகாஸ் கவர்மெண்ட் அதுல வந்து ஃபுட் பொறுத்தவரை இட்ஸ் நாட் அட் ஆல் வெரி காஸ்ட்லி திங். ஆனால் ஃபுட்னால் வந்து மக்களுக்கு ஒரு ரிலீஃப் வருது. அதனால வந்து கிளியரா சொல்லியிருக்கோம் அதிகாரிகளுக்கும், தேர் ஷுட் பி நோ ஷார்டேஜ் ஆஃப் த ஃபுட்ஸ். அது கூட மட்டுமல்ல, ட்ரை ரேஷன்ஸ் கூட அதிகாரிகள் வண்டியில வைக்க சொல்லிட்டோம். தேவைப்பட்டால் டக்குவே பிஸ்கட் பேக்கெட்ஸ் கொடுத்துங்க, கிராமத்துல பெட்டி கையில என்னோட வண்டியில கூட ஒரு பிஸ்கட் பிரெட் எல்லாம் எப்பவுமே வச்சிருவோம். சோ ஒரு பர்ஃபெக்ஷன் எடுக்க முடியாது சார். யூ வெரி வெல் நோ டூரிங் திஸ் திங் ஒவ்வொரு மனிதர் கணக்கு எடுத்து வந்து we cannot give the relief. அது ஒரு ஒட்டுமொத்தமா மதிப்பீடு வச்சிட்டு சில டைம் குறைபாடு இருக்கலாம். not that issue is perfect. அது நீங்க புரிஞ்சுக்க வேண்டும். நீங்க நிறைய பேரிடரை பார்த்திருக்கீங்க, ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரியும் கூட. கடலூர் மட்டுமல்ல, நீங்க சொல்ற மாதிரி விழுப்புரம், திருவண்ணாமலை எல்லா பக்கமே இந்த உணவுங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அதுல என்ன தகவல் இருக்கு? இந்த பாதிப்பு வருது. நான் விழுப்புரம் குரூப் கூட நான் வாட்ச் பண்ணும்போது அதிகாரிகள் அங்கே பண்ணும்போது போட்டோகிராஃப் நிறைய போடுறாங்க, அது கண்காணிக்கிறாங்க. ட்ரை ரேஷன்ஸ் கொண்டு போறாங்க. இன்ஃபேக்ட் டைரக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரத்துல பேசும்போது, சார் நாங்க ட்ரை ரேஷன் கூட நிறைய சேர்த்துட்டுறோம், உங்க இங்க இருந்து எதா இருந்தா நான் அது கடலூர் அடிஷனல் கலெக்டர் கூட அவர் கரெக்ட் சொல்லிட்டு, ஸோ தட் ட்ரை ரேஷன் கூட கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு எங்கெங்க எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் பிசைட் ரெகுலர் குக் ஃபுட் அது கூட கொடுக்கலாம். ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு இன்ஷூர் தட் ஃபுட்ல வந்து இங்க அது ஷார்டேஜ் இருக்கக்கூடாது. இருந்தாலும் எங்க ஃபீட்பேக் இருந்தால் we will set it right. நன்றி சார். களப்பணியில் இருக்கும்போது முக்கியமான நேரம், ஆனாலும் மக்களுக்கான செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை தொலைபேசி இணைப்பில் எடுத்திருந்தோம். நேரலையில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.